களம் வந்து வெற்றி களமாக தானே இருக்குது. இப்போ சிஎம் பேசுனதுலேருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. எதிர்த்து போட்டியிடுற தப்பாசி நிற்கிற கூட ஆள் இல்லைண்ணே. டிஎம்கே எதிர்த்து ஜெயிக்கிற கூட ஆள் இல்லை. விஜய் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசியிருக்கே மாட்டார். ஏன்னா அது ஒரு கட்சியாக எடுத்துக்கல தலைவர். அவங்க தான் டிஎம்கேம்பாங்க. நாங்கள் டிவிக்கே பற்றி பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க ஒரு கட்சியே கிடையாதுண்ணே. அது மாதிரி அதனால தான் என்டிகேக்குன்னா அவங்க இந்திய அளவில் இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் இந்தியாவிலையும் ஜெயிக்க பார்க்குறது. இப்போ தலைவர் நோக்கம் வந்து தமிழ்நாடு கிடையாது. தலைவர் நோக்கம் வந்து இந்தியா. அதை தான் தலைவர் அடுத்து நோக்கம் பண்ணி போய்கிட்டு இருக்காருண்ணே. அதை பற்றி தெளிவாக பேசினாண்ணே தலைவர். களம் எப்படி இருக்குண்ணே, உங்களுக்கு சாதகமாக இருக்கா? களம் வந்து 234க்கு 210 கண்டிப்பாக ஜெயிப்போம்ண்ணே. இன்னும் 20 கூட்டணி வைக்கிற பொறுத்துண்ணே. இன்னும் கூட்டணிலாம் அறிவிக்கல கண்டிப்பாக. அதெல்லாம் யாரை பொறுத்து அறிவிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக அதை பொறுத்து கண்டிப்பாக 210க்கு மேலே வர வாய்ப்பு இருக்குண்ணே. திமுக எதிரிகள் பல பேர் இருக்காங்களே, ஒரு 4 கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்களே. ஆமாண்ணே. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு பக்கம் பாஜக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. அதானே, பாஜக அதிமுகலாம் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க, இந்திய கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ விஜயெல்லாம் நாங்கள் அதான் சொல்கிறோம்ல, விஜய் ஒரு எதிரியாக பார்க்கல யாருமே. அவர் சும்மா பேசுவார். அரசியல்னால் அவருக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஆள். அவர் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவர் சினிமா எதுவும் இருக்குது, அரசியல் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2026 விஜய் எந்த தாக்கமும் இருக்காது அரசியலில். என்டிஏ கூட்டணி அவங்க கூட்டணி எப்படி எங்கள் கூட்டணி எப்படி பார்த்தேன் 200 210 தெரியும்ண்ணே. களம் உங்களுக்கு தான் சாதகம். களம் கண்டிப்பாக சாதகம் எங்களுக்கு தானே.